வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று போ. கருணாமூர்த்தி என்பவர் எழுதிய நேர்த்தி என்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. நேர்த்தி என்றதுக்கு சில சமயம் நல்ல தமிழ் வார்த்தைகளுக்கு கூட நம்மளுக்கு சரியான அர்த்தம் டக்குன்னு ஞாபகத்தில் வர்றது கிடையாது. நேர்த்தி என்னன்னு நானே யோசித்த போது ரொம்ப நேரம் கழித்து கொஞ்சம் யோசித்த பிற்பாடு தான் அதுக்கான அர்த்தமே எனக்கு விளங்குச்சு. பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. கதையை சொல்லட்டுமா? நான் இருக்க ஊர் ஜெர்மனில் ஒரு சின்ன ஊரில் இருக்கேன். இந்தியாவுக்கு வர்றதா பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு எழுத்தாளரும் கூட. எனக்கான ஒரு சின்ன வாசகர் வட்டம் இந்தியாவில் இருக்காங்க. முகநூலில் தான் எங்களுடைய நட்பு ஆரம்பிச்சது. என்னோடய வலைப்பக்கத்தில் நான் என்ன பகிர்ந்தாலும் அதை படிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க பிலகரி. சாஸ்திரிய இசை முதற்கொண்டு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் பிலகரிக்கும் பிடிச்சிருந்துச்சு. பெரும்பாலும் 2ஆம் ஜாமத்தில் எனக்கும் அவளுக்கு ஆஃபீஸ் லீவு நாட்களில் அதிகாலையிலேயுமா பேசுவோம் பேசிக்கிட்டே இருக்கோம். வானத்தின் கீழே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றியும் பேசுவோம். அவளும் நிறைய வாசிக்கிறவளாக இருந்தா. கிளாசிக்கல் வகையிலான எழுத்துக்கள், தென் அமெரிக்க, ரஷ்ய, பிரெஞ்சு, ஆப்பிரிக்க இலக்கியங்கள்னாலும் இன்னென்ன எழுத்தாளர்கள தான் படிக்கிறதுன்னு கிடையாது. கிடைச்ச எல்லாரையும் படிக்கிறவளாக இருந்தா. சில கேள்விப்பட்டே இருக்காத எழுத்தாளர்களின் பெயர்களை சொன்னபோது நான் அசந்து தான் போனேன். பழகிய நண்பர்கள்ட்டையோ புதுசாக பழகிறவர்கள்ட்டையோ என்னை பற்றின பிம்பத்தை கொஞ்சம் உயரமாக கட்டமைக்க நான் எப்போவுமே பொய்யை சொல்லி வைக்கிறது கிடையாது. உண்மையில் எனக்கு அவங்கள தெரியாட்டி அவங்கள தெரியாதுன்றதை சொல்லிடுவேன். இவை என்ன கொஞ்சம் ஜாஸ்தி மதிப்பீடு பண்ணி வச்சுருக்காளோன்னு தோணும் போதெல்லாம் நானாகவே என்னை பற்றின உண்மைகளை தெளிவாக சொல்லிடுவேன். இந்த 2 ஆண்டு கால பழக்கத்தில் என் எழுத்துக்களுக்கு வெளியிலான எந்த தகவலையும், அதாவது என்னோடய ரெசிடென்சி ஸ்டேட்டஸையோ என்னுடைய ஃபேமிலியோ, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன வருமானம், அவள் என்கிட்டருந்து எதையுமே தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணது கிடையாது. அவளுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருந்த தகவல்களே அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமையானையாக இருந்துச்சு. முதல்ல நாங்கள் ஃப்ரெண்டானப்போ அவளுடைய ப்ரொஃபைலில் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு ஏற்றுமதி குழுமத்தில் அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி எழுதியிருந்தா. தர்மபுரின்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஔவையார் வாழ்ந்தார்ன்றதை தவிர அந்த மாநிலம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பின்னாட்களில் அந்த ப்ரொஃபைலை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருந்தா. அதுவும் கூட பெண்களுக்கு ரொம்ப நியாயமான ஒரு கட்டுப்பாடு வேணுன்றது தான் என்னோட எண்ணமும் கூட. தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரக்கூடியவர்களை தவிர்ப்பதற்கு அவங்களுடைய ப்ரொஃபைலை லாக் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு தான். அதனால் அவளை பற்றி நான் மேற்கொள்ளி விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படவும் இல்லை. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு நான் வர இருக்கிறத சொன்னப்போ தமாஷ் பண்ணுறேன்னு தான் நினச்சாலாம். என்னோடய மனைவியோ சின்ன வயசுலேயே பெர்லினுக்கு வந்தாச்சு. அதனால் அவளுக்கு இந்தியா வர்றதுக்கு பெரிய விருப்பம் கிடையாது. அதோடையும் இல்லாமல் அவளுடைய தங்க மகளுக்கு இந்த வருட கடைசியில் கல்யாணம் நிச்சயம் இருக்கிறதுனால அதுக்கான ஷாப்பிங்கு, அதுக்கான லீவுகளை அவள் சேர்த்துக்கிட்டு இருந்தா. பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த விடுமுறையை நான் மட்டும் தனியாக தான் வர்ற மாதிரி பிளான் இருந்தது. முதல் வாரம் எப்படியும் புக் ஃபேர், சென்னை புக் ஃபேரில் சரியாக போயிடும். 2ஆவது வாரம் என்னுடைய இலக்கிய நண்பர் செம்பருத்தி திருவண்ணாமலையில் என்னோட கழிக்கணும்னு அவருடைய வேலை எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் அவர் எடுக்க போகிற அந்தாலஜி வகையிலான 1 மணி நேர படத்துக்கான உருவாக்கத்தில் திரைக்கதை அமைக்கிறதுல என்னோட 4 நாட்கள் தனியாக செலவழிக்கணும்னு அதை வேற கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டுக்கிட்டாரு. அவருடைய மலையாள இலக்கிய நண்பர் ஒருவர் என் சில கதைகளை தன்னார்வத்தில் மலையாளத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருந்தார். அவரும் நானும் அவசியம் அவரோட 2 நாட்கள் போத்தனூரில் ஒரு கிராமத்தில் தங்கணும்னு, என்னோடய கதைகளை பற்றி மேலும் சில விளக்கங்களை நேரில் கேட்டுக்கணும்னு அவரும் கேட்டிருந்தார். பிலகரி தான் இந்த தரம் சென்னை புக் ஃபேருக்கு வரலைனும் கடந்த 2 தரம் புக் ஃபேரில் வாங்கினதுலேயே 50க்கு மேலானவை இன்னும் படிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்காட்சி உங்களுக்கு ரொம்ப தொலைவான்னு கேட்டதுக்கு, உங்கள் நாட்டிலனா ஒரு 3 மணி நேரம் டிரைவில் போயிடுவீங்க, இங்கே குறைஞ்சது எங்களுக்கு 5 மணி நேரம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எவ்வளவு தொலைவுனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கும் ஒரு 2 நாளாவது ஒதுக்குங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னா. அப்போவும் தான் ஊரை சொல்லலை. நானே அவள்கிட்ட போகிறதா அல்லது அவள் என்கிட்ட வருவாளா, அவள் வீட்டில் தங்க வசதி உண்டா, இல்லை நான் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணணுமா,
எதுவுமே நாங்கள் பேசிக்கல. என்னோடய 6 வார விடுமுறையில் முதல் 2 வாரங்களை சென்னையிலையும் விழுப்புரத்துலேயும் கழிச்சிட்டு தான் திருவண்ணாமலைக்கு போவேன்றதை நான் அவளுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். பிலகரிக்கு என்னை விழுப்புரத்தில் சந்திக்கிறதுனா அது பாதி தூரம்தான். ஏன் அப்போ அவள் சந்திக்க முயற்சி பண்ணலைன்றது எதுவும் தெரியல. அவளுக்கு அந்த தருணம் ஏதோ சரியில்லாமல் இருந்திருக்கலாம். சென்னை வந்து இறங்கினதுமே நேர ட்ரெயினில் விழுப்புரம் போய் முன்பதிவு செய்திருந்த வாடி வீட்டில் 4 நாட்கள் தங்கி சில கிராமங்களை தனியாகவே சுற்றி பார்த்தேன். மதிய சாப்பாடு சமைச்சு கொடுத்த ஒரு அம்மா வீட்டு திண்ணையில் உட்காந்து நாட்டுக்கறி கோழியும் சோறும் சாப்பிட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். மேற்கத்திய இசை பற்றிய பேச்சு எப்போ வந்தாலும் ஜோஹான் செபாஸ்டியன் பேட்சை பற்றி ஏதாவது சொல்லாமல் முடிக்க மாட்டாள். நானும் கோதுமை வயலில் காத்தடிக்கும் போது கதிர்களின் அலைகள் சாய்ந்து நிமிர்ந்து எழும்பியும் ஆடுறதை போல் இருக்கும் பேட்சில் சில சிம்பனிகளை மட்டும் கேட்டிருக்கேன். உம்மை போல் ஆழமாக தொடர்ந்து போனதில்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். வரும்போது அவளை ஆச்சரியப்படுத்துறதுக்காக 18 சென்டிமீட்டர் உயரத்தில் மேசையில் வைக்கக்கூடிய வெண்பளிங்கு கல்லிலான ஜோஹான் செபாஸ்டியன் பேட்சோட அரையுருவச் சிலை ஒன்றையும் த பெஸ்ட் ஆஃப் பேட்ச்ன்ற 10 காம்போசிஷன் அடங்கிய MP3 ஆல்பம் ஒன்றையும் வாங்கிட்டு வந்தேன். செம்பருத்தியோ ரொம்பவும் சாஃப்டான மனுஷர். ஒரு காலேஜில் பார்ட் டைம் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு பிரிண்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு பப்ளிஷரோடு சேர்ந்து பிடித்த புத்தகங்கள் மற்றவற்றை பிரிண்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது போக சினிமாவிலையும் இப்போ தன்னோட காலை லேசாக ஊன ஆரம்பிச்சிருக்காரு சில முற்போக்குத்தனமான கதாபாத்திரங்களின் மூலமாக. மலையில் அவர் கூட நான் இருக்கும்போது கொஞ்சம் இருங்க, இதோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துட்டேன்னு போனவர் சாயங்காலம் வரைக்கும் வரல. அப்போ கேட்டப்ப என்னுடைய நண்பர்களோட கேரளா வரைக்கும் வர வேண்டியதாக போச்சு, ஒரு முக்கியமான வேலையாக. நீங்கள் நம்ம வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, உங்களை ஹன்னா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இப்போ ஹன்னா யாருன்னு நான் சொல்லி ஆகணுமே. அண்டர் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு வாரத்தில் 2-3 நாள் செம்பருத்தி வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு வாலண்ட்ரி ஹெல்ப்பர் போல் அவரோட காரியங்களில் கை கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பிரிண்டிக்காக தயார்படுத்துகிற பிரதிகளை முதலாவதாக நல்ல ப்ரூஃப் பார்க்குறது, பதிக்கப்படும் நூல்களுக்கான அட்டையை வடிவமைப்பு செய்கிறது, அவங்களது வீட்டையும் சின்ன ஆஃபீஸையும் அடிக்கடி அங்கே வந்து போகிற விருந்தினர்களுக்கான சௌகரியத்தையும், அவங்களது ஒரு பர்ணசாலை போல் திறந்திருந்த கூடத்துக்குள்ளே இருக்கும் பூக்கன்றுகளுக்கு நீர் ஊற்றுறதுலேருந்து செம்பருத்தியோடைய மனைவிக்கு சமையலறையில் பாத்திரங்கள் சாமான்களை கழுவி கொடுக்கறது, காய்கறி நடுக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஓயாது காப்பி டீ கொடுக்குதுன்னு அங்கே அவங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருந்தது. ஒரு முறை செம்பருத்தி அவள் வீட்டுக்கு புறப்படும்போது, இந்த ஃபோன் ரீஃபில் பண்ணணுன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட 100 ரூபா நோட்டுகளை தந்தவர், இந்த இதையும் கூட பஸ்ஸுக்கு வச்சுக்கோன்னு மேலும் 2 100 ரூபா நோட்டுகளை கொடுத்த போது அவள் வாங்கிக்கிட்டதை பார்த்தேன். அப்படின்னா நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அவளுக்கு பெரிய வருமானம் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி தான் அவளுடைய ஜீவிதம் நகருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். செம்பருத்தியோடன கதை உரையாடல்களில் சிக்கனமாக எந்த காட்சிகளை எங்கெங்கே எடுக்கலான்ற ஆலோசனையில் கூட ஆர்வத்தோட ஒரு பயிர்முறை மாணவியை போல் கலந்துக்கிட்டு தன்னோட கருத்துக்களை சொல்லுவாள் ஹன்னா. மழையோ வெயிலோ எந்த நேரமும் ஒரு சாயம் போன ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டிருப்பா. ரொம்ப சில சமயங்களில் பஞ்சாபி குர்த்தா மாதிரி தொலைதலன்னு ஒரு பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு வருவாள். அவள் முகத்தில் அம்மா வந்ததுக்கான சின்ன சின்ன தழும்பு கொடுக்கும். அந்த தழும்பும் அந்த பிரகாசமான முகமும் அந்த சிரிப்பும் அவளை ரொம்ப பெரிய அழகியாக காமிக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க அப்பா டாக்ஸி ஓட்டுறாரு. அந்த டாக்ஸி கம்பெனிக்கு அவர் ஒரு யூனியனுக்கு லீடராக இருக்கிறதுனால வீட்டை விட அந்த யூனியனுக்கு அவர் மிக அதிகமாக நேரங்களை செலவு பண்ணுறது, எப்பயாவது பணம் கிடைக்கும் போது கொண்டு வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு கஷ்ட ஜீவனத்தில் தான் ஹன்னாவுடைய வாழ்க்கை நகருதுன்னு கேள்விப்பட்டேன். இடையிடையே தமிழ் கலந்து மலையாளம் பேசும்போது இவ ஒரு மலையாள பொண்ணாக தான் இருப்பான்னு நினச்சேன் அவளுடைய கருகருன்னு முடியை பார்த்துட்டு. ஆனால் செம்பருத்தி சொன்னது, நீங்கள் ஒன்று சார், அவளுக்கு அம்மா நிஜத்துலேயும் தெலுங்குக்காரி, அப்பா தான் தமிழ், வீட்டில் இப்போவும் சில சமயம் தெலுங்கு தான் பேசுவாங்க, படித்தது இங்கிலீஷ் மீடியம், தனியாக ஹிந்தி வேற படிச்சிருக்கா, அவளுக்கு வாயில் என்ன வருதோ அதை வச்சு பேசிடுவா, தமிழ் கதைகள் படிக்கிற அளவுக்கு புரியும், நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் புத்தகம் 2 என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் படிச்சிருக்கானா பாருங்களேன். எனக்கு அவள் மீதான பிரியமும் அபிமானமும் அதிகரிச்சுது. செம்பருத்தியும் 4-5 நூல் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு தரம் கூட தன்னுடைய நூலை பற்றி அவர் பெருவாக புகழ்ந்துக்கிட்டதே கிடையாது. அதோடையும் இல்லாது என்னுடைய நூல்களுக்கு முன்னாடி அவருடைய புத்தகங்களை பற்றி அவர் பேசுகிறதுக்கே கொஞ்சம்
தயக்கமாக இருக்க மாதிரி தான் நான் எப்போவுமே உணர்ந்திருக்கேன். செம்பருத்தி தன்னோட இருக்கக்கூடிய இளவட்ட சகாக்கள்கிட்ட பேசும்போது பலான பேச்சில் பூந்து விளையாடுவார். ஆனால் ஹன்னாவை அந்த இடத்துல பார்த்துட்டாருனா மட்டும் அப்படியேவும் அடக்கி வாசிச்சிருவார். அவருடைய வீடு எப்போவுமே ஒரு பர்ணசாலை மாதிரி தான். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்து தங்கலாம், எப்போ வேணாலும் போகலாம், யாரும் எதுக்கும் கேட்க வேண்டாம். அந்த மாதிரி மக்களாக தன்னை அப்படி பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் செம்பருத்தி. ஒரு நாள் ராத்திரி அவரோட டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிட்டு வர யோசனை இருக்கதாகவும் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருந்தால் நல்லா இருக்குன்றதையும் சொன்னேன். கொஞ்சமும் யோசிக்காமல் ஹன்னாவை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னார். நான் கூட அவர் கேலி பண்ணுறாரு தான் நினச்சேன். பதில் பேசாமல் இருக்குமோ, அவள் தனியாக ஹிந்தி படிச்சிருக்கான்னு சொன்னேன்ல, ரொம்ப உதவியாக இருப்பா அப்படின்னு சொன்னார். அவள் சம்மதிப்பாளா? அவங்க வீட்டில் சம்மதிப்பாங்களா? அவள் ரொம்ப சுதந்திரமான பொண்ணு சார். அவளை யாரும் அங்கே தடை சொல்லவோ கட்டுப்படுத்தவோ மாட்டாங்க. ரொம்ப முற்போக்கான குடும்பம். இருங்க வர்றேன் என்று சொல்லிட்டு அவளை ஃபோனில் கூப்பிட்டு ஸ்பீக்கரில் போட்டார். ஏம்மா, இந்த ஜெர்மன் சாருக்கு 2 வாரம் வாரணாசி ஜெய்ப்பூர் போய் வர்றதுக்கு ஒரு ட்ராவல் பார்ட்னர் வேணுமா? நீ கூட போறியா? அவள் ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு, ஓ ரியலி, ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் சச் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓ மை கோஷ் கத்துனது எனக்கு ஸ்படிகமாக கேட்டது. எனக்கு தான் இப்போ உள்ளூர தயக்கமாக இருந்துச்சு. யாராவது என்ன மாதிரி நினச்சிப்பாங்களா, நமக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்களா அப்படின்ற யோசனை ஓடினதை பார்த்துட்ட செம்பருத்தியும் அவருடைய மனைவியும், எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், உங்களையும் ஹன்னாவையும் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை விட இப்போ உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டெல்லாம் வரமாட்டா. தயாபரன் சார் கூட ஜெய்ப்பூருக்கு நார்த் இந்தியாவுக்கு டூருக்கு அவருக்கு கம்பெனிக்காக போகிறேன்னு சொல்லிட்டு தான் வருவா. அந்த மாதிரி தைரியமான பொண்ணு அவள். மறுநாள் ஹன்னாவை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் போகலான்னு சொன்ன போது அந்த பொண்ணு சொன்னது, சார் நீங்கள் எப்போவுமே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஒரு தடவை நம்ம 2 days ட்ரெயினில் போவோமே, நிறைய இடங்களை பார்த்த மாதிரி இருக்கும், ட்ரெயின் ஜேர்னின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, அவள் சொன்னதுக்காக சரின்னு 2 பேருமே ட்ரெயினில் கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போய் சேர்ந்தோம். போனதும் நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு போய் 2 ரூம் புக் பண்ணும்போது அவள் சொன்னா, எதுக்கு சார் தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ரூம் 2 கட்டில் போதும் சார் அப்படின்னா. எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் அவள் சொன்னான்னு சொல்லிட்டு 1 ரூமும் 2 கட்டில் புக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே அவகிட்ட நான் கேட்ட கேள்வி, ஐ யூ நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் வெர்ஜினிட்டி? ஒரு செகண்ட் அப்படியே என்னையே பார்த்துட்டு லேசான சிரிப்போட, நம்ம மாரி எதுவும் நடந்துடாது சார் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த சார் மோரெல்லாம் வேண்டாம், என்னைய தயாபரன்னே கூப்பிடு. தயாபரன் கூப்பிட்டா ஒரு மாதிரி மரியாதையாக இல்லை, உங்களை வேணால் நான் அங்கிள் மாமான்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இப்போ என்னோட முறை திக்குன்னு தூக்கி போட்டுது. வாரணாசியில் 2 நாள் கழிஞ்சுது. எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தோம். என்னோட உத்தரப்பிரதேச பயண அனுபவங்களை பிலஹரிக்கு மெசஞ்சரில் சுருக்கமாக எழுதினேன். ஹன்னா தன்னை விட சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால என் கம்பெனி அவளுக்கு நான் முதலிடம் தந்ததா பிலஹரி நினைக்கலாம். ஆனால் யாரிடமும் அது அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதோ நம்ப வைக்கிறதோ என்னோட நோக்கம் இல்லை. நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அந்த மாதிரி மனுஷனோட விடுமுறையில் உல்லாச பயணம் அனுபவிக்கிறது ஒரு ரம்யமான அனுபவமாக தான் இருந்திருக்கும். அது நிகழாத போது எனக்கும் ஏமாற்றம்தான். நானாக வலியக்க வந்து உங்களோட வாரணாசிக்கு வரவான்னு கேட்க ஒரு பெண்ணாக என்னால் முடியல. நீங்கள் என்னை கூப்பிடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். எனக்கும் கூட அப்படித்தானே, ஸ்நேகிதராக இருக்கிறோன்றதுக்காக என் கூட உல்லாச பயணம் வர்றீங்களான்னு எப்படி நான் கூப்பிட முடியும் உங்களை? இதில் என்ன இருக்குது? எனக்கு முடியலைனாலோ இஷ்டம் இல்லைனாலோ சாரி முடியல அப்படின்னு சொல்லியிருக்க போகிறேன், அவ்வளவுதானே. நீங்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறேன்னப்போ கூட சும்மா தமாஸ் பண்ணுறதா தான் நினச்சேன். நீங்கள் வாரணாசிக்கெல்லாம் போக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் என்னை தயார்படுத்திகிட்டு இருந்திருப்பேன். நீங்கள் ஒரு ஜெர்மன்காரியாக இருந்தால் நான் ஒரு வேளை கேட்டிருந்துருக்கலாம். நான் பிரம்மச்சாரியாக இருந்தப்போ பெர்லினில் எக்ஸலிசர்ன்ற 3 நட்சத்திர உல்லாச பயணிகள் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட கூட பணிபுரிந்த 4-5 பெண்கள் என்ன ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டாங்க. ஒன்று, எனக்கு அப்போ ஜெர்மனியை விட்டு வெளியே போனால் மறுபடியும் ஜெர்மனிக்குள்ளே வர்ற மாதிரியான பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கலை. இன்னும் அவங்கள ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தேவதையை போல் பக்குவமாக அலுங்காமல் நலுங்காமல் அழைச்சிட்டு போயிருந்தா கூட என்னை பெற்றவங்களுக்கும் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் அவங்கள யாருன்னு அறிமுகப்படுத்துவேன். என் சங்கடத்தை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு பிரியமான நண்பரோட உல்லாச பயணம் செய்கிறதை எந்த பொண்ணு தான் விரும்ப மாட்டா. ஆனால் ஒரு பொண்ணு நேரடியாக கேட்க மாட்டா. ஒரு ஆண் ஆஃபர் பண்ணினா கண்டிப்பாக ஏற்றுப்பா. உங்கள் கரிஷ்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த கோடிக்கு கூப்பிட்டுருந்தா கூட நான் உங்கள் கூட ஓடி பறந்து வந்திருப்பேன். ஒரு எழுத்தாளராக என்னை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சிருந்தேன். இட்ஸ் ஓகே.
தமிழகத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த ஜொஹான் செபாஸ்டியன் பேட்சின் அரையுருவ சிலையையும் இசைத்தட்டுக்களையும் செம்பருத்தியுடைய ஆலோசனையின் பேரில் கூரியரில் அனுப்பிச்சி வச்சேன். கிடைச்சதும் நன்றியோட பதில் எழுதியிருந்தா. 6 மாதம் கழித்து பிலகரி எனக்கு நிதானமாக எழுதிய மின்னஞ்சல் என்று கீழே வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸி, பெண்களுக்கான விடுதி ஒன்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தமிழகம் வந்தபோது எனக்கு ஒரு புதிய நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு அப்போ தான் அவனுடைய ஃப்ளாட்டில் அவனோடு சேர்ந்து வாழ தொடங்கியிருந்தேன். நான் உங்கள் மேலே சீரியஸாக ஆர்வம் காட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து உங்களை தங்க வச்சுருந்தா அல்லது உங்களோட வாரணாசி ஜெய்ப்பூர் கூட வந்திருந்தா அவன் என்ன மாதிரி அதை எடுத்துப்பான்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ரிஸ்கான பரிசோதனை செஞ்சு பார்க்கவும் தயங்கினேன். அவன் நடைமுறைக்கு ஒவ்வாத பஞ்சாங்கமாகவும் தான் பிரின்சிபல்களில் தளர்வில்லாத பிடிவாதக்காரனாகவும் இருந்தான். சகிக்கலை. அப்படியானவங்க கூட எல்லாம் ஆயுள் பரியந்தம் ஜெயில் வாழ்க்கை வாழவா முடியும்? அவனை தொடர முடியலைன்றத என் ஆற்றாமையால் இப்போ உங்களுக்கு அறிய தர்றேன். இந்த தகவல்கள் உங்களின் மன அமைதியை கீறிவிடுமானால் நான் உங்களுக்கு இந்த அஞ்சலையே அனுப்பலைன்னு இருக்கட்டும். இதை அடிச்சிட்டு என்னையும் பொறுத்துக்கங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் உலகம் ஆண்களின் எண்ணப்படி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. உங்கள் உணர்வோடு விளையாடும் பறவைகள் படித்தேன். இன்னும் என்னை அதை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. உங்கள் நட்பு எனக்கு பெருமதியானது, இழந்துவிட முடியாது. என்னுடன் என்றும் போல தொடர்பில் இருங்கள். என்னை மறந்து விடாதீர்கள். பிரியமுடன் பிலகரி. இந்த இடத்துல கதையை முடிக்கிறாரு கதாசிரியர் போ. கருணாமூர்த்தி அவர்கள். 2 பெண்களின் வேறு நிலையை பற்றி ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.